The man with the plan right here. Bring it swag with them. Hey, what's up guys, welcome to my channel. இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's begin. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி full screen ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க. First Alight motion application open பண்ணிட்டு then உங்களோட background and audio வந்து ஆட் பண்ணிக்கோங்க. First உங்களோட backgroundக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். உங்களோட background செலக்ட் பண்ணிக்கோங்க. then effect option இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு add effect இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. And then scroll பண்ணிங்கன்னா move and transform option இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு scroll பண்ணிங்கன்னா random displacement effect இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. And then firstலேயே பார்த்தீங்கன்னா magnitude இருக்கும். அதை 46க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. And then அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு evaluation option இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு 3.0 அரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஷேக் ஆகணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டும் தெரியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இப்போ பேக் வந்துட்டு உங்களோட பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணும்போது அங்கே இந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு போயிடும். அண்ட் அகைன் உங்களோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஜூம் பிளர் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு 10க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை -45க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட இமேஜ் இன்னும் கிளாரிட்டியாக வேணும்னா ஜஸ்ட் ஆட் எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்லேயே பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரைட்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமேஜ் வந்து கலர் டல்லாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேச்சுரேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து இன்னும் கலர் அதிகமாக இருக்கும். தென் வைப்ரன்ஸியை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஓவர்லே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஓவர்லே இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட் ஆன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளெண்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பிளாக் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். தென் ஒபாசிட்டி 300 அரவுண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு தேர்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கல் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ எண்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அந்த லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சென்டர் எலிமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா லெமன் மில்க் போல்ட் இட்டாலிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கலர் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு க்ரீன் கலர் சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அதை எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எடிட் பண்ணும்போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ மூவிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை கீழே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 10 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு முன்னாடி உங்களோட டெக்ஸ்ட் எங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 10 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட லிரிக்ஸ் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இப்போது ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் கர்வை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்க சர்க்கிளை நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மூவ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. நம்ம இப்போ டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்வீஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க.
தென் இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து 41க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 10 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு -27க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு -16க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் எஃபெக்ட் ஓவர். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் 10 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்பேஸிங் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா 36 அரௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எட்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து க்ளோன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக ஆல்ஃபா ஆப்ஷன் இருக்கும், அது 30க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்னஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 15க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டுக்கு என்ன ரிலேட்டடான கலர் இருக்கோ அந்த கலரை இங்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தென் அந்த கலரே வந்து க்ளோ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஷன் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் டூப்ளிகேட் பண்ண லேயருக்கு வந்து மூவிங் எஃபெக்ட் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இன்விசிபிளாக ஆக்கிடுங்க. ஜஸ்ட் வந்து ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை மேலே லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஏன் மேலே மூவ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து நார்மலாக மேலேருந்து கீழே மூவ் ஆகும். அண்ட் செகண்ட் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகிட்டு அப்படியே டக்குன்னு கீழே மூவ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறோம். தென் வந்து செகண்டாக இருக்க கீ ஃப்ரேமை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி உங்கள் மியூசிக் ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 18 செகண்ட்ஸ் அப்போ தான் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு தென் இப்போ டவுனுக்காக நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகிட்டு கீழே வரும். ஸோ அதை மாதிரி தான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ ஈஸிங் ஆட் பண்ணிடலாம். 1 and 2 கீ ஃப்ரேம்க்கு நம்ம முன்னாடி என்ன ஈஸிங் எஃபெக்ட் கொடுத்தோமோ அதே மாதிரியே இருக்கட்டும். இப்போ 2 and கீ ஃப்ரேம்க்கு சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண தேவையில்லை, அப்படியே பேக் வந்துடுங்க. அண்ட் தென் எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டாக ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குது, சாங்கை விட்டு கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு தென் வந்து ஸ்குவீஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஃப்ரேம் இருக்கும், அதை மட்டும் எங்கே உங்களோட சாங் முடியுதோ அது வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு உங்களோட லிரிக்ஸ் எது வரைக்கும் முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு லேயரை வந்து நான் விசிபிளாக வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்துமே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டுமே நம்ம எடிட் பண்ணிட்டோம். அதோட சைஸ் அண்ட் தென் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் செகண்டாக ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லென்த்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உங்களோட செகண்ட் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் செகண்டாக ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு எங்கே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை விட 1 inch வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலே போதும். அது மாதிரி லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ரைட் இயர் லிரிக்ஸோட டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிக்கோங்க.
and then முன்னாடி டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர்லாம் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. and then right here லிரிக்ஸ் எங்கே வருதோ அந்த இடத்துல உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேறு சாங் எடிட் பண்ணால் கூட உங்கள் லிரிக்ஸ் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. and then அந்த லிரிக்ஸ் எது வரைக்கும் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. and then இப்போ ரைட் இயருக்கு நம்ம எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ரைட் இயர் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிஞ்ச் அண்ட் பல்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then செகண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 1.00க்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then அது கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 0.525க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then இப்போ ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு -446க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பல்ஜ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு 846க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பல்ஜ் எஃபெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி எட்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கான்டோர் கிரேடியன்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கலர் 1 அண்ட் கலர் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ கலர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி டெக்ஸ்ட்டுக்கு க்ளோ எஃபெக்ட் என்ன கலர் கொடுத்தீங்களோ அதே கலரையே வந்து கலர் 1க்கு ஆட் பண்ணிக்கோங்க, கலர் 2க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வித் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 0.8க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then ஆஃப்செட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 1.8க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then ஆல்ஃபா ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 85க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சேம் எட்ஜ் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக ஆர்ட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ண சேம் கலரே தான் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வீடியோவுக்கு பார்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பார்டர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் தென் ஆட் பண்ண ஸ்கொயரை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் கலர்ஸ் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து நில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then border and shadow ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. and then கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பார்டர் திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then blending ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஓவர்லே எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. and then பார்டரை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட வீடியோ லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம PNG லைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதோட இமேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளெண்டிங் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் PNG லைட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கலரை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூ ஷிஃப்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டோனிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் என்னோட பேக்ரவுண்ட்லேருந்து செலக்ட் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர். அது வந்து 45.5 டிகிரிக்கு வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா உங்களோட PNG லைட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட சைஸை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட PNG வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டூப்ளிகேட் பண்ண லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதோட சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண 2 PNG லைட்டையும் உங்களோட வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதே மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணி அதோட லிரிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் சம் லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அந்த ஸ்பேசிங் எஃபெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லைன் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.